வயதான பெண் சூனியக்காரி. Subscribe my channel. வயதான சூனியக்காரி குடிசையை அடைந்தவுடன் அவள் ஆதன்மயிலிடம் கேட்க ஆரம்பித்தாள். ஏ ஆதன்மயில், யாராவது இங்கு வந்திருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் யாரும் இங்கு வந்திருக்க மாட்டார்கள் என்றாள் ஆதன்மயில். பழைய சூனியக்காரி சொன்னாள், நீ பொய் சொல்கிறாய், அவரும் வெறும் மனிதர் அல்ல. அவரும் ஒரு மனிதர், எனக்குப் புரிகிறது. யாரும் வரவில்லை என்று சொல்கிறீர்களா? நீ என்னிடம் பொய் சொல்கிறாய். ஆதன்மயில், நான் உங்களிடம் பொய் சொல்கிறேன் என்றால் நீங்களே கண்டுபிடிக்க வேண்டும். வயதான சூனியக்காரி, நான் நிச்சயமாக உன்னைக் கண்டுபிடிப்பேன். உன் மரண நேரம் விரைவில் வரப்போகிறது. இன்னும் ஒரு இரவு மட்டுமே உள்ளது. அதற்குப் பிறகு அமாவாசின் இரவு. அந்த இரவுதான் உங்கள் கடைசி இரவாக இருக்கும். இதைச் சொல்லி அந்த வயதான சூனியக்காரி சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தாள். அடுத்த நாள் காலை பழைய சூனியக்காரி மாயாவி குடிசையை விட்டு வெளியேறி வடக்கு நோக்கி வேட்டையாடச் சென்றாள். அவர்கள் காட்டை நோக்கிச் சென்றவுடன் மைனா மந்திரவாதியிடம், பாட்டி, காலையில் யாரையாவது தேடுகிறீர்களா? சூனியக்காரி, ஆம், நான் உன் வேட்டைக்காரனைத் தேடுகிறேனா? மைனா மந்திரவாதியிடம், நீங்கள் சொல்வது சரிதான். என்னைக் கொல்ல ஒரு வேட்டைக்காரன் வந்திருந்தான். அவன் வடக்கு நோக்கிச் சென்றான். இப்போதுதான் பஹாசைட் ஆற்றின் கரையை அடைந்துவிட்டதால் நீங்கள் மிகவும் தாமதமாகிவிட்டீர்கள். சூனியக்காரி சொன்னாள். நான் ஆற்றங்கரையை அடைய எவ்வளவு நேரம் ஆகும்? நான் இப்போதே சென்று அவனுடைய கழுத்தை உடைப்பேன். Subscribe my channel. என்று சொல்லிக்கொண்டே அந்த முதிய சூனியக்காரி மான் உருவம் எடுத்து வேகமாக ஓடினாள். அப்போது மைனா சிரித்துக் கொண்டே சொன்னாள், முட்டாள் சூனியக்காரி, கொஞ்சம் ஆற்றுக்காற்றைப் பெறுங்கள். பிறகு நான் உங்கள் வேலையை முடிப்பேன். அதன் பிறகு மைனா மற்றும் வேட்டைக்காரன் இருவரும் சேர்ந்து ஆதன்மயிலுக்கு சென்றனர். ஆதன்மயில் வேட்டைக்காரனிடம், மந்திரவாதியின் குடிசையில் மந்திர நீர்ப்பாட்டல் உள்ளது. அதைக் கொண்டு வந்து அந்த தண்ணீரை என் மீது தெளிக்கவும். மறுபுறம் வயதான சூனியக்காரி ஆற்றங்கரையை அடைந்து யாரையும் பார்க்காமல், பறவை என்னை ஏமாற்றியது போல் தெரிகிறது, எனக்கு சரியில்லை. இப்போதே குடிசைக்குத் திரும்ப வேண்டும். Subscribe my channel.